வணக்கம் நண்பர்களே, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க வீடு ஏவியன் இன்டீரியர் டெக்கரேஷன். அவங்க வந்துட்டு நாகர்கோயில்ல இருக்காங்க. அவங்க பண்ணி கொடுத்திருக்காங்க. அவங்களோட பிளான் எல்லாமே பக்காவா எங்களுக்கு நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டதை விடவும் ஜாஸ்தியாவே எங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. வாங்க நம்ம இப்போ நம்ம ஹோம் டூர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதான் எங்களோட லிவிங் ரூம். பாருங்க, சுத்தி பார்க்கும்போது ரொம்ப பக்காவா ரொம்ப எலிகன்ட் லுக்கா இருக்கு. இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த டிவி யூனிட் தான். ரொம்பவே நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டதை விடவும் அவங்க ஜாஸ்தியாக பண்ணியிருப்பாங்க. இதுல வந்துட்டு ஒரு க்ளோஸ் கப்போட எடுத்துருக்காங்க. இதுல வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டோம். இந்த மாதிரி ஒரு ட்ராஃபி வைத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அவங்களே எங்களுக்கு பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது நம்ம ட்ராஃபி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 60 இன்ச்சஸ் நம்ம ஒரு டிவி வந்து பெரிய பெருசா வைக்கக்கூடிய ஒரு டிவிலுமே இந்த மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலயும் லாக் மாதிரி இருக்கு. இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் வந்து ஒரு இதுல போடும்போது ரொம்ப எலிகன்ட் லுக்கா இருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நம்ம இது ஒரு தூரத்தை பார்க்கும் போதும் சூப்பரா இருக்கு. சீலிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பெருசா கொடுத்துருக்காங்க. இது நாங்க கேட்டது மாதிரி அவங்க பக்காவா பிளான் பண்ணி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த சீலிங் வந்து பாத்தீங்கன்னா டீ குட் டார்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 ஃபேன் அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கேட்டது விடவும் அவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி எங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இந்த லிவிங் ஏரியாவுக்கும் இந்த டைனிங் ஸ்பேஸ்க்கும் இடையில ஒரு செப்பரேஷன் வர மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாவே உடன்ல தான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது கொடுக்காட்டி இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸும் எம்டியா தான் இருந்துச்சு. ஸோ இது எம்டியா இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேப்ஸோட இந்த மாதிரி உடன் கட்டிங்ஸ் இதில் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேர்கேஸ் போகுது. ஸோ இதோட ஸ்பேஸ் வந்துட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேபினெட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாம் ஒரு 3 கபோர்ட் இருக்கு. ஸோ இதுவும் பக்காவாக இருக்கு. அடுத்ததான் இது வந்து ஸ்டேர்கேஸ். இது வந்து உடன் டீம்ல வேணும்னு கேட்டிருந்தோம். ஸோ இவங்க வந்துட்டு ஜிஐ பைப்ல உள்ளாடி போட்டு மேலே வந்துட்டு டீ குட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஆர்ட் லுக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது எங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு எம்டியா இருக்கிறதுனால அவங்க வந்து இதுல ஒரு ஆர்ட் போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆர்ட் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்க எங்ககிட்டே விட்டாங்க, எங்களுக்கு என்ன பிடிச்ச ஆர்ட் என்னன்னா சொல்லுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுவும் பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இப்போ மேல இருந்து இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்கு. இதுலயும் ஒரு சின்ன ஒரு லைட் பக்காவா ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி வர கொஞ்சம் ஸ்பேஸ்ல வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட்டும் இந்த லைட்டிங்ஸும் சேர்ந்து பக்காவா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சீலிங்கும் பக்காவா ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஒரு டீ குட்டோட அந்த அந்த டிசைன்ல வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வச்சு அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. லைட்டிங்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேனும் பக்காவா ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த விண்டோல என்ன ஸ்பெஷல்னா இந்த ஸ்டாப்பர் தான். இது வந்து கொஞ்சம் நியூ மாடலா இருக்கு, அது போட்டா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ எங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சு. ரோஸ் கோல்ட்லேயே அதை கொடுத்துருக்காங்க. நாங்கள் நிறைய இந்த வீட்டில் நிறைய ரோஸ் கோல்ட்லேயே போட்டதுனால ஸோ எங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சதுனால இதை மாட்டிக்கிட்டோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இது வந்து பெட்ரூம். பெட்ரூம்ல வந்துட்டு 70 to 60 அந்த மாதிரி வரக்கூடிய பெட்ரூம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால இந்த மாதிரி நடுவில் வந்து லைட் போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் பக்காவா ரெடி பண்ணியிருக்காங்க.
இது எப்படின்னா 2 பெரிய பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம் 2க்குமே ரோஸ் கோல்ட்ல எல்லா திங்ஸும், அதாவது அக்சசரிஸ் எல்லாமே ரோஸ் கோல்ட்ல போட்டிருக்காங்க. சின்ன பெட்ரூம்ஸ் 2க்கும் பிளாக் கலர்ல போட்டிருக்காங்க. ஸோ அக்சசரிஸ் எல்லாம் பார்க்கறது சூப்பரா இருக்கு. நாங்க கேட்டதோடவும் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எஃப்ஆர்பில போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நாங்க கேட்டிருந்தோம், இந்த டோர் இந்த மாதிரி தான் வேணும் சார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா பக்காவா ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேட் ஃபினிஷிங்ல எஃப்ஆர்பி டோர். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ரூம்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரிலாம் டிசைன்ல டோர் போட்டிருக்கோம். இது வந்து இந்த மலேசியன் வேங்கைன்னு சொல்லுவோம், அந்த மார்க்ல போட்டிருக்கோம். இது கூட அவங்களோட சஜஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம வெளியே வர ஸ்பேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம். இது எதுக்குன்னா வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி. ஸோ இதுல தான் வாஷிங் மிஷின் வரும். ஸோ இதுக்கு மேல 2 லாஃப்ட் கேட்டிருந்தோம். ஸோ இது மாதிரி நல்ல பக்கமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சோப்பு பவுடர் இதெல்லாம் வச்சுக்கலாம் இங்க. அடுத்ததான் முக்கியமான ஒரு இடம் காமிக்கலான்னு இருக்கேன், வாங்க. இதான் வாஷ் ஏரியா. நம்ம என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் நம்ம சில ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கையால தான் துவைப்போம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பக்காவா ஒரு ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஏதாவது சர்ஃப் எக்ஸல் இதெல்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கே ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த துணிக்கு போடுற சோப்பு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக. ஸோ இது வந்து வெட்டிஃபைல் டைல்ஸ்ல சுத்தி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இதுவும் பக்காவா ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம மேல மொட்டை மாடிக்கு போற அந்த ஸ்டெப்ஸோட அண்டர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம இன்வெர்டர் வைக்கிறதுக்காக. இதுல நாங்க இன்னும் அந்த டோர் வந்து ரெடி பண்ணல. ஸோ இந்த ஸ்பேஸையும் அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாம பக்காவா பண்ணியிருக்காங்க. அப்புறமா கூலிங் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு, போட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் சூடு ரொம்ப இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல வந்துட்டோம். இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இங்கே கீழே எம்டியா வந்திருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா ஃபியூச்சரில் ஒரு கார்டனிங் மாதிரி வச்சு அந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், ஃபியூச்சரில் அந்த மாதிரி பார்த்துக்கலான்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ரூம் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு நம்ம வேண்டாத பொருட்கள் இதெல்லாம் டம்ப் பண்ணுற மாதிரி. இது எதுக்கு கொடுத்துருக்கோன்னா வேண்டாத பொருட்கள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டம்ப் பண்ணிக்கலாம். பழைய பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக பார்க்கறதுக்கு பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருன்னு அவங்க தான் இந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கூலிங் டைல்ஸ் போட்டிருப்போம். இப்போ இங்க ஏன் போட்டோம்னா நம்ம மத்தியான டைம் எல்லாம் வந்தோம்னா சுத்தமா கால் வந்து சுடவே சுடாது. நம்ம ரூம்ஸும் நல்லா கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் சில்லா இருக்கும். ஸோ அது சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அது போட்டிருக்கோம் இங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சிட் அவுட்டோட ஒரு சின்ன சைஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வருது. ஸோ இது குழந்தைங்க வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இதில் இது வந்து நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து சேஃப்டிக்காக எஸ்எஸ்ல பண்ண அந்த ஸ்டீல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பசங்களுக்கும் ஒரு சேஃப்டியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம ஈவினிங் டைம் கூட இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ பக்காவாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள பால்கனி. இதில் வந்துட்டு ஸ்டீலில் போட்டிருக்கோம் ஹேண்டில் எல்லாம். இது வந்து டஃபன் கிளாஸ்ல போட்டிருக்கோம். இது ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும், பசங்கள்லாம் வந்து நின்னா கூட. ஸோ இது வந்துட்டு ஜிஐ பைப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ரவுண்ட் ஷேப் ஒன்று, ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று, இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்.
பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஸ்டாப்பர் இதுன்னு எடுத்தாங்க. நம்ம நிக்கிறோம். இதுல வந்துட்டு ஸ்டீல்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 304 ஸ்டீல்னு சொன்னாங்க. இது வந்து துரு பிடிக்காது அந்த மாதிரின்னு சொன்னாங்க. இப்போ 204 அப்படிங்கிறது துரு பிடிக்கும். இது 304 துரு பிடிக்காது, வெயிலையும் மழையும் ரொம்ப தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி இந்த ஃபினிஷிங்ல ஒரு நல்ல பிளான் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டீ கோட்ல பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இல்லாம ரொம்ப மாடர்னா இல்லாம ஒரு இதா இருக்கு, பார்க்க ஒரு எலிகன் லுக்கா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வந்து ரெண்டு பாலி விண்டோ தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம இதை ஃப்ரெஞ்ச் விண்டோ ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோ போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ரண்ட்ல 2 சைடும் எம்டி ஸ்பேஸா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா இதுல ஒரு கார்டனிங் வந்து எங்களுக்கு கேட்டிருந்தோம். ஸோ அதை வந்து சூப்பரா பிளான் பண்ணி கார்டனிங் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு கேலக்ஸி கிரானைட்டும் போட்டு பக்காவா பார்க்கறதுக்கு ஒரு எலிகன் லுக்கா இருக்கு. ஸோ இந்த பக்கம் மட்டும் இல்லை, அந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது சொல்லல அவங்க வீடு மட்டும் இல்ல, இந்த காம்பவுண்ட் கூட டிசைன் பண்ணி பக்காவா நாங்க கேட்டதை விடவும் ஜாஸ்தியாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினா சொல்ல போனா இந்த ஒரு ஏரியா இதுல வந்துட்டு நாங்க வந்து வீட்டோட நேம் அதுல வந்துட்டு லைட் க்ளோ ஆகுற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அதுவும் அவங்க பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து செடியெல்லாம் வச்சு இது வந்து நந்தியா வெட்ட இது இந்த மாதிரியே நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பெரிய ஒரு ஆர்ச்சும் பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க 2 சைடும். இதுல வந்து 2 ப்ரொஃபைல் லைட் வந்து 2 பக்கமும் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கேட்டை பத்தி சொல்லணும். இதுல வந்து நாங்க வந்து ஃபுல்லாவே எஸ்எஸ்ல கேட்டிருந்தோம். ஸோ அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா எஸ்எஸ்ல போட்டா நல்லா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் மாடர்ன் லுக்கா இருக்கு, ஒரு ஷீட் வந்து போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க எஸ்எஸ் கூட. ஸோ அந்த மாதிரி போட்டு 2 சைடும் போட்டு நடுவில் அந்த ஷீட்டும் போட்டு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் வந்து லேசர் கட்டிங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. பார்த்து கொஞ்சம் லீகல் லுக்கர். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா என்னோட புது வீட்டோட கிச்சன் டூர் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கலான்னு இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து வாஷ் பேசின் ஏரியா. இது வந்துட்டு நாங்க வந்து ரொம்பவே எங்களுக்கு ஒரு எலிகல் லுக்ல வேணும்னு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க 3D போட்டு எங்களுக்கு 2-3 டிசைன் எல்லாம் கொடுத்து நாங்க கேட்டதோடவும் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ என் மிரர் பார்த்தீங்கன்னா இரகுலர் ஷேப்ல தான் கேட்டிருந்தோம். பின்னாடி இந்த ஸ்ட்ரிப் லைட்டும் சைடு பின்னாடி இந்த லைட் வெளியே வர மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க அதுவும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஹேங்கிங் லைட்ஸ் வந்துட்டு இப்போ இதில் ஃபேன் போடுறதுனால இங்கே ஹேங்கிங் லைட்ஸ் போட முடியாததுனால அவங்களாவே எங்களுக்கு கஸ்டமைஸ் அவங்களாவே எங்களுக்கு அது ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இந்த மாதிரி சைடில் போட்டுக்கலான்ட்டு. அப்புறமா நாங்கள் கேட்டது மாதிரி ரோஸ் கோல்டில் வாஷ் பேசின், அப்புறம் அதோட டேப்பு இதெல்லாமே வந்து அதே ரோஸ் கோல்ட்லேயே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இதில் வந்து 2 லாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாமே டேண்டம் பாக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் கிடையாது, டேண்டம்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாம் பக்காவா இருக்கு. இது வந்து ஓப்பன் ஸ்பேஸா கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு ரொம்பவே நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கா இருக்கு. அங்க கேட்டதோட அதிகமாகவே தான் எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய இந்த டவர் போல்ட் தான். இது வந்து நாங்க ரோஸ் கோல்ட்ல கேட்டிருந்தோம். அவங்க 2-3 டிசைன் காமிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இது ரொம்பவே நியூவா இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது.
அதே மாதிரி இந்த ஹேண்டிலும் ரோல் கோல்ல தான் கேட்டிருந்தோம், அதுவும் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது ரொம்ப வெயிட்டான ஹேண்டில், ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் புதுசா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு கிச்சன் வந்து ரொம்பவே சின்ன சைஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுல மேக்சிமம் எவ்வளவு கபோர்ட் வரணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வேணும் நாங்க கேட்டிருந்தோம். ஆனா வந்து நாங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாவே கபோர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கும் ஒரு நீட்டா ஒரு லுக்கா ஒரு சூப்பரா இருக்கு. நாங்க ஆயில் புல்லோட் இந்த மாதிரி கேட்டிருந்தோம். இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு கஸ்டமைஸ் கேட்டிருந்தோம். அதுவும் பெட்டரா பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க இது எதுவுமே ஸ்டீல் போடல, எல்லாமே டேண்டம் தான். அப்புறம் இங்க வந்து 2 கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது அந்த பிளேட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா குக்கிங் ரேஞ்ச் மாதிரி இதுல செட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா சின்ன கிச்சனா இருக்கிறதுனால உங்களுக்கு அவன் தனியா ஸ்பேஸ் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இது வந்துட்டு ஃபேபர் கம்பெனிலேருந்து வாங்கின ஒரு குக்கிங் ரேஞ்ச். ஸோ இது இருக்கிறதுனால தனியாக நம்ம ஓவர் எதுவும் அரேஞ்ச் பண்ண வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பிரீத்தியோட ஒரு சிம்னி. இது வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணால் ஆன் ஆகும், இப்படி பண்ணால் ஆஃப் ஆகும், அந்த மாதிரி உள்ள ஒரு சிம்னி தான். ஸோ இதுவும் அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப பெட்டராக இருக்குது. இது மாதிரி மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குக்கிங் ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு இது வருது, கிளாஸ் டோர். நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜிக் கார்னர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பெரிய பெரிய குக்கர்ஸ் இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த கார்னர் ஸ்பேஸை வந்து அவங்க வந்து இந்த எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 புல் அவுட் மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது கட்லரி யூனிட். இது ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி லைட் வந்து தெரிகிற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அதுவும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில். இது எல்லாமே பிராண்டடாக போட்டிருக்காங்க. இது என்னன்னா நம்ம வந்துட்டு பசங்க எல்லாம் வந்து ரொம்ப இதில் வந்து இடிச்சுக்கிட்டாலும் ரொம்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த கட்லரி யூனிட் வந்து இந்த இவ்வளோ ஸ்பேஸில் இவ்வளோ லெங்க்த்தியாக 90 mm சைஸில் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ வரும்னு நாங்கள் நினைக்கல. நான் இவ்வளோ தான் வரும்னு நினச்சேன். நான் அதெல்லாம் மேலாக சூப்பராக போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கட்லரி யூனிட்டில் நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ ஏதாவது க்ளீன் பண்ணணுன்னாக்க இதை நம்ம எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இப்படி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பிளேட்ஸ் இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கிற மாதிரி, அப்புறம் இந்த பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்டீல்ல இல்லாம இந்த மாதிரி டேண்டம்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்கோ பிராண்டடா கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டடா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர்சிங் ஏரியா. இதுல வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளாடி வைக்கிற மாதிரி ஒரு கவரிங் வர மாதிரி நம்ம வேஸ்ட் போட்டு இப்படி எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் இதை கொண்டு இப்படி இந்த மாதிரி வைக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு அது கொஞ்சம் லெங்க்தான ஸ்பேஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது இந்த டிஷ் வாஷ் பண்ணுற லிக்விட்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எந்த ஸ்பேஸுமே அவங்க வேஸ்ட் பண்ணாமல் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இது வந்து ஒரு ஸ்மார்ட் சிங். இதை வந்து அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, இது நல்லா இருக்கும்ட்டு. ஸோ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால நாங்கள் இதே ட்ரை பண்ணிட்டோம். இதில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம காய்கறி ஏதாவது வாஷ் பண்ணாலோ இல்லை ஃப்ரூட்ஸ் எதாவது வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 2-in-1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம எதை வாஷ் பண்ணோன்னா இப்படி எடுத்து கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அப்புறமா இங்கே வந்து இந்த லிக்விட் சொல்யூஷன் நம்ம வந்துட்டு
தனியாக வச்சிருக்கிறது பதில் இந்த மாதிரி இதுக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு பக்கவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃபேர் வந்து நாங்கள் வீட்டோட வெளியே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து இதில் ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து இதில் ட்ரிங்கிங் வாட்டர் வர மாதிரி இப்போதைக்கு நாங்கள் செட் பண்ணாததுனால இதுலேருந்து தண்ணி வரல. ஸோ அதுவும் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கப் ஏதாவது இந்த மாதிரி லிக்விட் ஏதாவது போட்டுட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்மார்ட் சிங் மாதிரி நல்லா இருக்குது. இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சிங்காக மாறிடுச்சு இப்போ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்துட்டு எம்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு கப்போர்டு வருமானு எனக்கு அன்பிலீவபிளாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் ஒரு கப்போர்ட் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூட நம்ம ஏதாவது வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அடுத்ததா இது வந்து கிரைண்டரும் மிக்சரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட். இது வந்துட்டு ரோலிங் கம்பார்ட்மெண்ட்ல இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது வந்து கிளாஸ்ல தான் கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிக்சர் கிரைண்டர் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு இதில் மிக்சரும் கிரைண்டரும் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்துட்டு இதில் யூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கிச்சன் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் ஆனதுனால நாங்கள் வந்துட்டு பாத்திரம் எல்லாம் கழுகி தண்ணியெல்லாம் கீழே இதாயிரும் சொல்லிட்டு கொட்டிடும் சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஷ் வாஷர் வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. இதில் உங்களுக்கு டிஷ் வாஷர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ட்டு. ஸோ இது வந்து பாஷோட லேட்டஸ்ட் அப்டேட்டட் டிஷ் வாஷர் இது. ஸோ இது வந்து அவங்க தான் சஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு பக்கவாக செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுவும் சூப்பராக வேலை செய்யுது. இதனால எங்களுக்கு தண்ணி வந்து கீழே சிந்தாமல் இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டால் யூனிட். இதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து லாக் கேட்டிருந்தோம். ஏன்னா பசங்க எல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா லாக் மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்துட்டு 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இதில் கூட நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஸ்பேஷியஸாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லி ஆகணும். இது வந்துட்டு ப்ரூம் ஏரியா. இது வந்து சின்ன ஒரு கிச்சன் ஆனதுனால எங்களுக்கு ப்ரூம் வைக்கிறதுக்கு, அதாவது தொடப்பம்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எங்கே வைக்கலாம்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் அதுதான் வந்து அவர் தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் நம்ம பக்காவாக பிளான் பண்ணிடலான்னு. ஸோ இதில் வந்து ஹூக் மாதிரி வச்சு ஹேங் பண்ணி பண்ணுற மாதிரியும் இங்கே கூட நம்ம வச்சுக்கலாம், உள்ளாடி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இது ஒழுங்காக என்ன அரேஞ்ச் பண்ணல, வேறே திங்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததான் இது வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கலை. ஸோ அதனால இது எம்டியா இருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ், அதையும் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. அப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் இதுல புல் பண்ற மாதிரி இதுல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த போரோட சுவிட்சஸ் எல்லாம் வருது. ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இது வந்து கார்னர் அபார்ட்மெண்ட். இதுவும் சூப்பரா இருக்கு. எந்த இங்க உள்ள ஸ்பேஸ் இருக்கு, நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஸ்பேஸையுமே அவங்க வேஸ்ட் பண்ணாம பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்பார்ட்மெண்ட். இதெல்லாம் மசாலா இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு மேட் ஃபினிஷிங்ல பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் எல்லாம் வந்துட்டு கிளாஸில பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியட்டும்னு சொல்லிட்டு இதுல வந்து கிளாஸ் அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும், 3D போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதுவும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே கபோர்ட்ஸ். இதுல வந்து நம்ம ஏதாவது தம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சுத்தி ஃபுல்லாவே லாக்டா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சிங்க் வந்துட்டு அவங்க விண்டோ பக்கம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களாவே ரொம்ப கம்பல் பண்ணி இதுல ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போதைக்கு. யூனிட். ஸோ க்ராக்கரி எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு
ஸ்பேஸ் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க இது பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளாடி ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 கேபினெட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எங்களுக்கு நிறைவாக இருந்துச்சு.